வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவையான அப்பம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1 கப்பு வெல்லம், இது வந்து பாகு வெல்லம். 1 கப்பு வெல்லம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து பாகாகணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். நமக்கு கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிரும். இந்தளவுக்கு கரைஞ்சா போதும். இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் சின்னதாக 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் எடுத்தால் போதும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது மசிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரதுக்காக. அரிசி மாவு இல்லைனா நீங்கள் இட்லி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு நம்ம வெல்லம் சேர்க்குறதுனால லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நம்ம அப்பம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம நெய்லேயே போட்டு பொரிக்க போகிறது கிடையாது, எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை நம்ம இதில் வடிகட்டிடலாம். வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்லையே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டிப்பட்டுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் வச்சு விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது தேங்காய் உடைச்ச தண்ணி, அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெயை மிதமான தீயில சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா மேல் பாகம் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான தீயிலேயே இந்த அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் எடுத்துக்கோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இதே மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தோசை மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு தோசை கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பழம் போட்டுறதுனால வாழைப்பழம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். சுவையான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.